ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு செம்ம ரொமான்டிக்கான ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் கிலோனா. படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வராங்க. இந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்கிற பையன் தான் இந்த கதையோட ஹீரோ. வேலை விஷயமா அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்திருப்பான். வர வழியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இவர் சித்தப்பா தான் கூட்டிகிட்டு வந்து இவங்க வீட்டில் ரெஸ்ட் சொல்லி விட்டுட்டு போகிறாரு. போகிறப்போ எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, உனக்கு ஏதோ உதவி வேணும்னா சித்தியை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அவனோட சித்தியும் அவங்க அக்காவும் இவனை பார்த்துக்கிறது ஒரு பெரிய சுமையாக நினைக்கிறாங்க. ஏற்கனவே என்னோடய புருஷனுக்கே வேலை செய்ய என்னால் முடியல, இப்போ இவன் வேறு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா அவன் சித்தி. அப்போ அவளோட அக்கா உன் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு வேலைக்காரி அரேஞ்ச் பண்ணி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தரான். அன்றைக்கி நைட்டு தங்கச்சி அவள் புருஷன்கிட்ட போய் அந்த பையனுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனும் அவளை கண்டுக்காமல் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், நீ கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சொல்லி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றான். அடுத்த நாள் காலையில் நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்தில் உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டு தங்கச்சி மருந்து தடவிட்டு இருப்பா. அப்போது அக்கா அங்கே வரா. என்னடி ஆச்சுன்னு கேட்குறா. அவள் சமாளித்து நேற்று பெட்டில் இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறா. உடனே அக்கா, எனக்கு தெரியும் நீ எப்படி பெட்டில் இருந்து விழுந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சந்தோஷப்படுத்த ஒருத்தர் இருக்கிறான், ஆனால் என் புருஷன் வெளிநாட்டில் இருக்கான், என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள் காலையில் தங்கச்சி அவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவன் கை அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்றாங்க. அப்போ அவனோட பார்வை சித்தி கழுத்து கீழேயும் உடம்பு மேலேயும் போகுது. அவன் அந்த மாதிரி பார்க்க தெரிஞ்சுக்கிட்டு சித்தி கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அவன் அவங்கள நினச்சிக்கிட்டு ரூமில் பெட்டில் உருண்டுக்கிட்டு புலண்டுக்கிட்டு இருக்கிறான். இதை கவனித்த சித்தியோட அக்கா உள்ளே வந்து, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உசுப்பேற்றி விட்டு அதுக்கப்புறம் அவன் சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில் தங்கச்சி வழக்கம் போல் சாப்பாடு கொண்டு வரா. இவன் சாப்பிட மறுக்கிறான். அவன் கட்டாயப்படுத்தி ஊட்டுறான். அப்போ திடீர்னு அவன் சித்தி கையை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்றான். உடனே சித்தி டென்ஷன் ஆகி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. டென்ஷனான அவங்க சித்தி உடனே அவங்க அக்காட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இவனோட நடவடிக்கையே சரியில்லை, மாமக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அக்கா, அவனுக்கு இப்போ தான் மெச்சூர் ஆகிருக்கு, வயசு கொள்ளாரில் ஏதாவது பண்ணியிருப்பான், நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் அக்கா அப்படியே நைஸாக அவங்ககிட்ட போய் எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்குறா. உடனே அவன் என் கை வலிக்குது அப்படிங்கிறான். நேற்று சம்பவத்தப்போ உனக்கு கை வலிக்கலையா அப்படின்னு கேட்டு அவனுக்கு சுடு தண்ணியில் அப்படியே உடம்பை தொடச்சி விட்டுட்டுக்கிறா. தொடச்சி விட்றது இல்லாமல் அவனை சூட்டையும் கிளப்பி விட்டுறா. நேராக கிச்சனுக்கு போயிட்டு அவனுக்காக ஸ்பெஷலாக விதவிதமாக சமைக்கிறாங்க. இதை பார்த்து தங்கச்சி ஒரு குழப்பத்தோடையே இருக்கிறாங்க. என்ன நடக்குது, அவனுக்காக ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர்ந்துக்கிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவன் தங்கச்சிக்கிட்ட எடுத்து சொல்கிறா. அன்றைக்கி நைட்டு காலையில் நடந்த சம்பவத்தை நினச்சி அந்த பையன் தூங்காமே இருக்கிறான். நேராக அவங்க பெரிய சித்தி ரூமுக்கு போகிறான். அங்கே அவங்க தூங்கும்போது பக்கத்தில் போய் கையை வைக்கிறான். டக்குன்னு எந்திரிச்சு அவங்க அக்கா கோவத்தில் ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க தங்கச்சி வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்புறம் உடனே அவனோட பெரிய சித்தி கூலாகி அப்புறம் அவனோட ரொமான்டிக் பண்ண ஆரம்பிச்சிடறா. அப்புறம் அன்றைக்கி நைட் சம்பவம் நடக்குது, இதெல்லாம் அவன் பார்த்துட்ருக்குறா. மறுநாள் காலையில் அக்கா உடம்புல சின்ன சின்ன காயங்கள் இருக்குது, அதை வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ தங்கச்சி அங்கே வந்து மருந்து போட்டு விட்றா. அக்கா, நீங்கள் போய் அந்த பையனோட இந்த மாதிரி இருக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமே இல்லையா, நான் நைட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிறா. அப்புறம் அவங்க புருஷனுக்கு செய்கிற துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவை திட்டுறா. அதுக்கு அவங்க அக்கா, எதுக்கு அசிங்கம், என்னோடய தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன், என் புருஷன் வெளிநாட்டில் ஒருத்தி வச்சுருக்கான், அந்த விஷயம் எனக்கு தெரியும், அவனே அங்கே ஜாலியாக இருக்கும்போது நான் மட்டும் இதுக்கு இங்கே கஷ்டப்படணும், எனக்கு இதெல்லாம் தப்பும் தெரியல, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பெரிய சித்தியும் அந்த பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பெரிய சித்தி சொல்கிறாங்க, நாம் நேற்று நைட்டு ஒன்றா இருந்ததை என் தங்கச்சி பார்த்துட்டா, அவன் உடனே பயந்து போய், அப்படியா, இதை சித்தப்பட சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவங்க சித்தி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ என் தங்கச்சிக்கிட்ட நல்லா பேசி அவளை கலெக்ட் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் நீ அவளும் ஒன்றாயிட்டிங்கன்னா எந்த பயமும் இல்லை, அவள் யார்ட்டையும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துட்றா. அவனும் சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் தங்கச்சிக்கிற அங்கே வந்துடுறா. வந்த உடனே இவங்க அக்கா போன பிறகு இவள் சுடு தண்ணியில் அப்படியே அவன் உடம்பு தொட்டு கொடுத்துட்ருக்குறா. தொட்டு துடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் உடம்பை சூடேற்றிட்டு அப்புறம் அங்கேருந்து அவள் போயிடுறா. அன்றைக்கி ராத்திரி சித்திக்கு தூக்கம் வராமல் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவளோட அக்காவும் இவனும் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி மூடாயிருது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவனோட சின்ன சித்தி அவன் ரூமுக்கு சாப்பாடு கொண்டு போகிறா. அப்புறம் அவனுக்கு ஊட்டி விட்றா. ஊட்டி விடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் மீனிங்கில் பேசி அவங்க சித்தியை ஒரு மாதிரி சூட்டை கலப்புறான். அவங்களும் மைண்ட் செட் மாதிரியே, நேற்று நீ அக்காவுக்கு பண்ண மாதிரி எனக்கும் உதவி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தங்கச்சி சொல்கிறா, அக்கா நீங்கள் சொன்னது உண்மை தான், அவனோட இருக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அவனை நமக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அக்கா, அவன் உனக்கு மட்டும் இல்லடி எனக்கும் தான் சொந்தம், நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்க கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அவள் தங்க சொல்கிறா, 6 மாதத்துக்கு இவனை நல்லா கவனிச்சிக்கணும்,
அப்போ தான் நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பையனை கட்டுறாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஒரு ஃபோன் வருது. கையில் கட்டுப்பட்டுருக்கனால அந்த ஃபோனை எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் தடுமாறுறான். அப்புறம் லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்குடா இப்போ சம்மந்தம் இல்லாமல் சிரிக்கிறா அப்படின்னு பார்த்தா அவன் கை நல்லா தான் இருந்திருக்குது. இவங்க 2 பேர்த்து மேலே ஆசை இருந்ததுனால இவங்களை எப்படியாவது மடக்கணும், இவங்கள நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் இவ்வளோ நேரம் ஆக்டிங் போட்டு இருந்துக்கிறான். கடைசியில் அக்காவும் தங்கச்சி 2 பேர்த்தையும் செம்மையாக ஏமாற்றி அவங்கள வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறான். இப்படியே அந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது இந்த மாதிரி கதை பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.